ஆச்சியா இருக்குது. காப்பி டீ எல்லாம் இப்படி ஒன்னா குடிச்சு குடும்பம் பல வருஷம் ஆகி போச்சே. அதாவது சோத்து டப்பாவை தூக்கிட்டு அங்கே டிவி பக்கம் ஓடிடுறது, தட்டை தூக்கிட்டு இங்கிட்டு செல்ல தூக்கிட்டு ஓடிடுறது, இப்படி இருக்குது பொழப்பு. அடி நெட்டலையே, நீ தான் சோறு தட்டல போட்டுட்டு தனியா டிவி பக்கம் ஓடிடுவ, லதா போனை தூக்கிட்டு ஓடிடுவா. நான் அப்பா அம்மா எல்லாரும் டீ ஒன்னா தான் குடிப்போம், சாப்பாடு ஒன்னா தான் சாப்பிடுவோம். உனக்கு தான் புதுசு, எங்களுக்குலாம் எப்போதும் போலதான். சரி 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 சரி, சூடு ஆறப்போது, சீக்கிரம் ஆத்தி கொடு. இந்த அத்திக்கா எடுத்து குடி. ஓகே, டீ ரெடி. ஏக்கா துளசிக்கா, டீயை கொண்டு வரும்போது பிஸ்கட் எடுத்து வைக்க மாட்டியா? பிஸ்கட் பாட்டிங்கக்கா. எட்டு எட்டு விளக்க மாட்டேன். உனக்கு பிஸ்கட் வேணும், அது வேணும்னா நீ தான் போய் எடுத்து திங்கனா. அவன் டீ கொண்டாந்து கொடுக்கறவே பெருசு, இல்ல ஒரு பிஸ்கட் ரஸ்க்கு பண்ணு இன்னும் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்களா, கையில வாயில வச்சு திணிச்சு விடுவாங்களா? போய் வேணும்னா எடுத்து தின்ன முடி. சரி ரைட்டு, விடுங்க. ஏன்பா நட்டலியே, ஏன் உங்க அம்மாட்ட பேச்சு வாங்குற? என்ன குடும்பமே குதூகலமா இருக்கு. பார்த்து வந்து தொலை, கண்ணன பொரடியில வச்சிருக்க, கீழே ஆள் உட்காந்துருக்கு தெரியலையோ? ஏ எருமை, தண்ணி உட்காந்துல ஏன் உனக்கு ஆள் வர தெரியலையோ? அத்தி ஆரம்பிச்சிட்டாலேல. ஆமா, லதா மேடம் வருவாங்க, நம்ம வழியை விட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு என் சிறுமூளை பெருமூளை கிட்ட சொல்லிச்சு. போடி, வர்றவதான் பார்த்து போய் உட்காரணுமா? இவர்லதான் இந்த சீ சோ சூ அப்படின்னு நாயை கூப்பிடறமெல்லாம் கூப்பிட்டுருந்தேன்னு வையி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, உள்ள இடம் கிடக்கல, போய் தொலை, போய் உட்காரு போ. ஏர்மை ஏர்மை மாடு சோஃபாவோட சாஞ்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு தான் உட்காருவ. உங்களுக்கு ஒரு சாய்மான ஒண்ணு தேவை. அட ஏப்பா சத்தக்கத்தை பேத போட்டுக்கிறாம ஆள் ஒரு டம்ளர் வாங்கி குடிக்கப்பா. ஐயா அப்பா, டெய்லி நம்ம வீட்ல ஒரு உலக போர் நடக்காம ஒண்ணு ஆனா அசையாது. அதெல்லாம் எல்லாம் நடக்கும். போர் இருளா நடந்ததுக்கு அப்புறம் தான் டீ ஆறி போய் தான் குடிப்பாங்க. நீ சும்மா இருங்க. ஐயா இப்ப என்ன முடியல? சோத்திங்க வந்தாலும் பிரச்சனை, டீ குடிக்க வந்தாலும் பிரச்சனை, தண்ணி குடிக்க வந்தாலும் பிரச்சனை. அக்கா தங்கச்சி தானே நீங்க? என்னமா நாத்தனார் மாதிரி அடிச்சுக்கிட்டு சாவறிய ரெண்டு பேரும். எல்லாரும் சேர்த்துக்கு சண்டையா? ரெண்டு பேரும் பொறுமையா தான் போகப்படாத. அத சொல்லு. அப்புறம் உலக போற மாதிரி தான் சண்டை போட்டுக்கிறியே. உண்மையா தானே சொல்றாவ? வந்தமா பொம்போல எடுத்தமா குடிச்சமான்னு போகாம அதுக்கு ஒரு பிரச்சனை. குடிச்சிட்டு பாங்க முடி, போங்க எடுத்துக்கிட்டு. ஊரெல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி பாக்குறேன். இந்த வீட்டுல பிறந்த பரப்புக ஒரு அக்கா தங்கச்சி தான். சை, எனக்கு நாத்தனால கொடுமை இல்ல, மாமியானால கொடுமை இல்ல, இவள பண்ற கொடுமை இல்ல, தாக்க முடியல டெய்லி. நிறுமணம் விட்டு விட்டு துடிக்குது, விண்ணை தொட்டு மிதக்குது, வெட்கம் விட்டு. நம்ம ஆள் இப்படி விறுவிறுப்பா தடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆளு கிளம்புறாரு. மச்சான், அட மச்சான் கூப்பிட்டு திரும்பிட்டு அங்க திரும்பிங்க. மச்சான் உங்களை தான். கேக்குது சவந்தி, சொல்லு சவந்தி. நேரம் ஆகுதா இல்லையா? கிளம்பணும்ல வேலைக்கு. ஓ, வேலைக்கு லேட் ஆகுதோ? மச்சான் நீங்க ஏன் இந்த வேலைய பார்த்துட்டு என்ன பைக்க பலவல நாக்க நான் படுத்தனே? செவந்தி இந்த பைக்க க்ளீன் பண்ணி கொடுங்க, டக் புக்கு நான் பண்ணி கொடுத்துறப்பல. ஜம்மன மாப்ள கணக்க ஏறி போறத விட்டுட்டு இம்பட போய் தொடச்சிட்டு இருக்கியே. தரங்க மச்சான், 5 நிமிஷத்துல நான் பண்ணிடுவேல. சவந்தி, எனக்கு பேசிக்காம என்னோட வேலையை அடுத்தவங்க பார்த்தா பிடிக்காது. என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், உன்னோட வேலையை நீ பாரு. என்ன கேக்கேன்? போ சவந்தி, போ, வேலையை போய் பாரு, போ. சொப்பா, குனிஞ்சு தொடச்சது முதுகுலாம் வலிக்குது. தாயே ஒண்ணு தேவையில்லை, போமா. பைக்கும் தொடக்க கூடாது, முதுகு அமுக்க கூடாது. சரி போங்க, யார் கிளாஸ்? உங்களுக்கு தான் கிளாஸ். செவந்தியோட கைராசி தெரியாம நான் பேசிட்டு இருக்கியா? புரியும் ஒரு காலத்துல. புரியும் போது புரியட்டும். இப்ப என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத சவந்தி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிருச்சு. சரி மச்சான், ஏப்பா அங்க துரத்திட்டே இருக்காதீங்க. சரி போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஆள் நல்லா வள்ள வதக்கணும் தின்னாதானே. 2 இட்லி, பாதி இட்லி, ஒரு இட்லி பச்சை பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளை மாதிரி தின்னா முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாம் தான் வலிக்கும். குனிஞ்சு இருந்து வேலை பார்த்தா. ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? ஐடியா வந்து மச்சான். யாருக்கிட்ட? செவந்திக்கு தேவா? இருங்க வாரேன். இந்த வாரம் முத்து
அப்பப்பப்பப்பா, இந்த மனுஷனோட ஒரு நாள் பைக்ல போறதுக்கு என்ன மெனக்கட வேண்டியதா இருக்குது. சாப்பா சோழிய முடிச்சாச்சு. முத்து மச்சான், இப்போ வரேன். இப்போ நீ கூட்டிட்டு போய் தானே ஆகணும். செவந்தினால நடக்க முடியாது. அத்திட்டு போய் சொல்லிடுவேன். சைக்கிள் பஞ்சரா போச்சு. வாரையா வாரேன்டா. என்னம்மா ஒரே சத்தமா இருக்குது? அட வாட தம்பி, என்ன சத்தம்? எப்போதும் நடக்கிற சத்தம் தான். உன் தங்கச்சிக்கு அரிய தான் போட்டுக்கிட்டு சண்டை ஓடுறது கிடக்குறாளுங்க. இந்த நெட்டலையே லதாவும் பண்ற வேலைதான். அட வீடுங்கம்மா, சின்ன பிள்ளைய விளையாட்டுக்கு பசிக்கிறதுலாம் நீங்க ஏமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீங்க? வானே டீ குடிக்கிறேனே. ஐயே டீ ஆறி போச்சே. உட்காருனே, நான் ஓடி போய் சூடு வடி எடுத்துட்டு வரேன். வானே. துளசி, ஓடி போயினா ஒன்னும் எடுத்துட்டு வர வேணாம். ஒன்னும் அவசரம் இல்ல. மெதுவா நடந்து போய் மெதுவா கொண்டுட்டு வா. சரிண்ணே. யான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தை. அண்ணே டீ நல்லா இருக்கா? ஏன்டா துளசி, நீ போட்டுட்டு என்னைக்கு நல்லா இல்லாம இருக்குது? அதெல்லாம் அடித்தோல் பிரமாதமா இருக்குடா. சரிண்ணே குடிண்ணே. ஓண்டா துளசி, டீ பிரமாதமா இருக்கு. ஏண்டா ஓண்டா பச்சை நொட்டு இவ. பெத்த பிள்ளைய கூட இவ்வளவு பாசமா கொஞ்சம் மாட்டாரு. ஏண்டா போண்டான்னு தங்கச்சிக்காரிய பத்திக்கிட்டு தான் வருது எனக்கு. அண்ணி வாங்க நீ உட்காருங்களா? இல்லதா நீ குடி. அம்மா. என்னையா என்னப்பா? அம்மா, இப்ப தங்கச்சியை சண்டை போட்டுக்கிட்டு வீடு சவுண்டா இருக்கவும் நீங்க டென்ஷன் ஆகி திரியிறிய கத்திக்கிட்டு. இதுவே எல்லாரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு வைங்க, வீடே வெறிச்சோடி போயிடும். என் பிள்ளைய சத்தம் இல்லாம என்னால இருக்க முடியலையே, பீத்து கொண்டு போய் வருது அப்படின்னு புலம்பதான் போறீங்க பாருங்க. சரியா சொன்னடா, சரியா சொன்ன. இன்னைக்குதான் உங்க அம்மாவுக்கு இப்ப அப்படி டென்ஷன் ஆகி தெரியறவ அப்பவும் டென்ஷன்ல சுத்துவா. என் பிள்ளைல சத்தம் இல்லாம இருக்க முடியல, பிள்ளைய பேச்சு இல்லாம இருக்க முடியலன்னு அப்பவும் டென்ஷன் தான். உங்க அம்மா எப்போதுமே டென்ஷன் பார்ட்டி தான்டா. அது எல்லா பெத்த தாய் தகப்பனுக்கும் உண்டதுதானங்க. பிள்ளை இருக்கும் போது சண்டை போட்டுக்கிறது கத்திக்கிட்டு தான் தெரியுமா? கட்டிட்டு போனவனா கஷ்டமா தான் இருக்கேன். அதனால வீட்டோட வச்சுக்க முடியுமா பொம்பளை பிள்ளைய பெத்ததுங்க? ஆமாமா, எல்லாருக்கும் கஷ்டம் தான். எனக்கும் என் தங்கச்சி எல்லாரும் கல்யாணம் பண்ணி போயிட்டா எனக்கும் கஷ்டம் தான். அம்மா இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறதுங்க. ஆனா அவங்க மட்டும் கல்யாணம் ஆகி போயிட்டு எல்லாரும் அப்படி இருக்கும்போது கவலைப்படாம இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டுமே அடிச்சுக்கிட்டுமே இப்ப அவங்க படுத்து அலக்கலக்கா அங்கங்கே கிடக்குறமேன்னு அதுகளுக்கும் ஃபீலிங் தாமா இருக்கும். என்ன நெட்டலகி அண்ணன் சொல்றது? அண்ணன் குடும்பம் அம்மா அக்கா எல்லாரும் நினைச்சு கவலைப்படுவியா? அது எப்படி என்னண்ணே என்னைய பத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்குற? அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுவேனே. பிரிஞ்சிருந்தா தானே இன்னும் லவ் அதிகமாகும். நான் என்ன லதாவா நெட்டலையின பாசக்காரினே? பத்தி என்ன நீ அவனை கேக்குற? அவன் அங்கன்னு மாட்டி விடுறா. அதுலயே ஒரு பிரச்சனை எத்தனை உண்டு வேணா பாப்பாளுங்க. தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வருத்தப்படுவாராம். வருத்தம் எப்படா இந்த சனிங்களை எல்லாம் மூச்சு கட்டுறதுன்னு நானே நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல வேற வருத்தத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னலதா ஒரே பாச போராட்டமா இருக்குது. கல்யாணம் பண்ணி போயிட்டா நீனு ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஃபீல் பண்ணுவியோ? யாரு நானா? அட போங்க நீ. எப்படா இங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுன்னு காத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஒரு மனுஷி வந்து நின்றுட்டு இருக்கனே, யாராவது இங்க எட்டி பாக்குதுங்களா? அதுங்களை என்ன சொல்றது, இனிய கட்டுன தேட்டி பாக்குதா? தங்கச்சிங்க பெத்த தாய் இருந்தா போதும். மறுக்கலாம் எதுக்கு தான் கல்யாணமோ? வா கௌரி, அந்த டீ குடி வா. இப்பதான் கண்ணு தெரியுது. அண்ணே அண்ணி டீ குடிக்க மாட்டாங்க. அண்ணி பால் தான் குடிப்பாங்க. ஏய் அவர் என்கிட்ட தானே கேக்குறாரு, எனக்கு பதில் சொல்ல தெரியாதா? என்ன என் வாய் உனக்கு நான் வாடகை விட்டுருக்கேன்? ஏய் கௌரி, சும்மா வந்தவனே கத்திட்டு இருக்காத. உனக்கு எப்போதும் அதானே பால் எடுத்து வைக்கும். அதனால நான் டீ குடின்னு சொன்னவனா சொல்லுது. அதான் எனக்கு சொல்ல தெரியும்னு சொன்னேன். நானும் வேற ஒண்ணும் சொல்லல. சரிங்க நீ அப்ப உட்காரீங்களா? நான் பால் ஆத்தி கொண்டு வரேன். கதிரு என்ன கொஞ்சம் வைக்கவா? வேணாமா, போதுமா. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா அங்கே பாரு, அத்தாச்சிக்கு என்ன என்னன்னு தெரியலையடா. அத்தாச்சி என்ன ஒரே ஜாலியா கீழே என்ன? அது ஒண்ணுலயே குழந்தோஸ் சாப்பிடுங்க நீங்க. கொஞ்சம் ஓவரத்தம் போறோமோ? ஐயோ இந்த மனுஷன் கூட ஒரு பைக்ல போறதுக்கு அனுப்பிட்டு குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி குதுகலமா குதிச்சுக்கிட்டு இருக்கிறீரே. கொஞ்சம் அடக்கி வாசிச்ச பத்தி. அதுக்குள்ள யாரா போன் அடிக்கிறது? அத்தாச்சி உங்க போன் தான் அடிக்குது. ஆமா ஏன் போன் தான் அடிக்குது? நீங்க சாப்பிடுங்க குழந்தோஸ், நான் பேசிட்டு வரேன். அட ஆத்தா போன் அடிக்குது. ஆத்தாக்கு மூக்கு மேல வேத்துறோம். கொஞ்சம் இந்த சவந்தி சந்தோஷமா இருந்தா. என்னன்னு தெரியலையே. அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ ஆத்தா, என்ன சொல்லுதா? சவந்தி ஹலோ, கடையில இருக்கிற? இல்ல இல்லத்தா, இங்க தான் உங்க வீட்ல தான், மாமா வீட்ல தான் இருக்கேன். சொல்லுதா. சரி அத்தை என்ன பண்ணி
கிட்ட இருக்குது. மாமா வீட்டுலயா இல்ல தோட்டத்துக்கா? என் பேரங்க என்ன பண்றாங்க? ஆத்தா இத கேக்குறதுக்கே போன் பண்ணியா? அத்தன் தான் இருக்காங்க, லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டுருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பேரங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா மாமா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஏன் போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? அப்படி அக்கறை இருந்தா வந்து பாத்துட்டு போக வேண்டியதானே? சொல்லுதா என்னதா? ஐயோ எனக்கு லேட் ஆகுது. சரி சரி வேற என்ன? ஒண்ணும் சும்மா தானே பண்ண, வைக்கவா? ஏன் ஜெகதி அத்தை ஏதோ போன் பண்ணிருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்காம வைக்கவான்னா என்ன ஏதுன்னு கேளுமா. அனசு அவ எப்போதான் அப்படித்தான் பராந்த கிட்ட நிப்பா, என்னமா வண்டியில காலில் ஊத்துற மாதிரி தான் பறப்பான். செவந்தியா இங்க வாரடி, ரேஷன்ல அரிசி போடுறாங்களாம், சாமெல்லாம் போடுறாங்களாம், ரேஷனுக்கு அப்படியே ஒரு எட்டு போயிட்டு வந்துருன்னு சொல்லவே பண்ணினேன். கடையில இருக்கியா எங்கே இருக்காங்க? ரேஷனா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குதே. அடி என்ன முக்கியமான வேலை? ரேஷனுக்கு போயிட்டு அப்புறம் கடைக்கு போ. அது மண்டபம் இருக்கல பாத்துக்கிறேன் கடைக்கு. சரி வையாத்தா. இங்க என்ன இந்த ஆத்தா பண்ற வேலை? சரி இதுவும் நல்ல ஐடியாவா. ரேஷனுக்கு இருந்தா சீக்கிரம் போகணும், சீக்கிரம் என்னை கொண்டு போய் பைக்ல விடுங்க அப்படிங்க ஏதாவது மச்சாண்ட சொல்லுவோம். ஏ செவந்தி என்ன அங்க 2 ரூபா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற? வா நீ வந்து சாப்பிடு வா. சாப்பிடா சாப்பிட எனக்கு ஒண்ணு வேணாத்த, நான் எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன அத்தாச்சி ஒரு மாதிரி குதூகலமா வந்துட்டியா? இப்பதான் யோசனையாவே இருக்கீல. குழந்தை ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க, வேலையை பாருங்க. ஏன் செவந்தி ரேஷன் போடுறாங்களாமா? அதுக்கு தான் போக சொல்றாங்களா அத்தை? ஆமாத்த. அப்புறம் போயிட்டு வரவா, நேரம் ஆகுது. ஏன் செவந்தி சட்டை இருந்துட்டு போவே? இல்லத்த ஆத்த வேற ரேஷனுக்கு போக சொல்லியிருக்கு, நான் அப்படின்னு நடந்து போனாதானே சரியா வரும். ஆமா வெயில் வேற வந்துருச்சு. என்ன அத்தை ஒரு ரியாக்ஷன் காணா? எதுக்கு நடந்து போறேன்னு கேட்க மாட்டேங்குதே. ஏன் செவந்தி? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ரேஷன்ல பருப்பு சக்கரை எல்லாமே போடுறாங்களாமா, அரிசி மட்டும் தானாமா? இதுக்கு தானாக்கும் சைக்கிள் என்னாச்சு செவந்தின்னு கேளுத்த. ஐயோ அந்த மனசு வேற போயிட போறாரே. அத்தை தெரியல, போனாதான் தெரியும், கடையில போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன போடுறாங்கன்னு. எம்பது தூரம் நடந்து போறது? ஐயோ கடவுளே வெயில் வேற வந்துருச்சே. இது நம்பி இருந்தா இப்படி வந்திருக்கே மாட்டேன் நினைக்கிறா. இப்படியா வேலை பண்ணி சரி பண்ணி விட. செவந்தி என்ன சொல்ற, என்ன புலம்புற, எது சரி வந்துச்சு? அப்படி கேளுத்த. அத்தை என்ன சைக்கிள் பண்ண சரிதான் அத்தை, வரும்போது நல்லாதான் இருந்துச்சு, இப்ப போய் பாக்குறேன் காத்து போய் பஞ்சர் ஆகி கிடக்குத. இதுல வேற நான் எப்ப போய் ஆத்தா வேற ரேஷனுக்கு போகணுங்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னடி செவந்தி சொல்ற? பஞ்சர் ஆகி போச்சா சைக்கிள்? வரும்போது நல்லாதான் ஓட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா நல்லாதான் ஓட்டிட்டு வந்தேன். சைக்கிள் நான் பஞ்சர் ஆக போறேன்னு சொல்லிட்டா பஞ்சர் ஆகும், இப்ப காத்து போய் கிடக்குது. ஐயே அப்ப எப்படி போவேன்? எப்படி போவா? உண்மையும் கூட போன்னு சொல்லுவேன். கதிரு ஏ கதிரா, செவந்தியை போய் விட்டுட்டு வரியா ரேஷன் கடையில? ஐயோ கடவுளே, இந்த அத்தை பண்றத பார்த்தா என் பிளானே சொதப்பிடும் போலயே. ஐயோ அந்த மனுஷன் வேற ஆத்தா ஏத்தி விடாம ஏத்திட்டு போகவும் மாட்டாரே. இப்ப என்ன பண்றது? கதிரு ஏ கதிரா, அத்தாச்சி போய் கடையில விட்டுட்டு வாடா. என்ன கூப்பிடுறேன் கேட்க மாட்டேங்கிற? கதிரு கதிரு வெளியில போயிட்டாப்ல போல, ஆளு இல்ல காணமே. ஏன்டி ஏன் நான் என்கிட்ட சொல்லாமையா போறாங்க? என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாதுங்க. இல்லத்த கதிரு எதுக்கு எங்க வெளியில இல்ல போவாங்க, அதை எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு நான் போறேன் நடந்தேன். அடி இந்த வெயில நடக்க முடியுமா? முத்து போயிருப்பாப்லையே, இல்லாட்டி முத்து வண்டியில கூட்டிட்டு போக சொல்லலாம். போயிருப்பாப்லையா? ஐயோ இந்த அத்தையோட பேசுற நேரத்துல மச்சான் வேற போயிருமலையே. ஆமால அத்தை முத்து மச்சான் இருக்காப்ல இல்ல, பைக்ல போய் சல்ல நேரத்து விட்டு போயிருவாப்ல. மச்சான் கிராலம் பார்க்கவா? ஐயோ அத்தாடி இந்த புண்ணியவதி வாயில இருந்து முத்துட்டு பைக்ல போன்னு சொல்ல வைக்க முடிய போகும்போது ஆகி போயிருதே. அந்த மனுஷன் வேற போயிட்டாரா நிக்கிறான்னு வேற தெரியலையே. எனக்கு தெரியாது உன் மச்சான் மட்டும் பைக்ல போறதுக்கு அடி ஒரு ரியலோ அடி. இந்த அத்தைக்காரி கிட்டேயே குழந்தை மட்டும் பைக்ல போக மாட்டாங்களா, அவங்க மச்சாவோட பைக்ல தான் போவாங்களாம். செவந்தியா ஏதோ ஊக்கு கேட்ட, அப்புறம் சின்ன கடைக்கு கேட்ட, இந்த இருக்குது எப்ப கேட்டாங்க? அதுக்கெல்லாம் இப்ப வேலை இல்ல, அதான் வேலை முடிஞ்சிருச்சு. போய் பார்த்தேன் மயப்படம், நான் படம் ஏத்தி போக மாட்டாரு. உன் மயப்படம் நிக்க சொல்லிட்ட போத்தேன் போயிட போறாரு. அவர் வேற சல்லுன்னு போயிருவாரு. கத்தாத பறக்காத, ஏன் அந்த பறக்கிற? இரு பாக்குறேன் வா. நேரம் ஆகுது, அவர் போயிட போறாரு, போ நிக்க சொல்லு. பைக் எடுத்துட்டு போயிருவாரு, வேலை இருக்குன்னு சொன்னாரு அப்பவே. அடி இருமா மடி வா வா போவோம் வா, வெளியில தான் நிக்கிறேன்.